ஊர்ல ரொம்ப பெரிய மனுஷனா இருந்த ரகுநாத் ஐயாவுக்கு ராமையா மேல ரொம்ப மரியாதை, ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா ராமையா கடந்த 10 வருஷமா ரொம்பவும் விசுவாசியா அவர்கிட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் காலையில ரகுநாத் ஐயா ராமையாவை பார்க்க போனாரு. ராமையா, வீட்ல இருக்கியா? ராமையா வேகமா வெளியில வந்து, ஐயா, வாங்க ஐயா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். லக்ஷ்மி, ஐயா உட்கார ஒரு நாற்காலி கொண்டு வா. ஐயா வாங்க ஐயா, உங்களை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கீங்களா ஐயா? அப்பா, இந்தாங்கப்பா தண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஐயா தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா சீதா. ராமையா, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியூருக்கு போறேன். அதனால தான் சில பொறுப்புகளை உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ஐயா சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா அதை செய்வேன். எனக்கு பட்டணத்துல வியாபார வேலை அதிகமா இருக்கு. நம்ம வயலுக்கு பக்கத்துல ஒரு குடோன் இருக்கு இல்லையா, அதை பொறுப்பா பார்த்துக்கோ. அதுக்குள்ள முக்கியமான பொருள் எல்லாம் இருக்கு. காரணத்தை கொண்டும் அது தொலையக்கூடாது. கொஞ்ச நாள்ல மழை வரும்னு நினைக்கிறேன். உன் பார்வை எப்பவும் அது மேல இருக்கட்டும். சரிங்க ஐயா, என் உசுரே போனாலும் பரவாயில்ல. உங்க சொத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கறேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க ஐயா. உங்க குடோனுக்கு எதுவும் ஆகாது. ஐயா, அப்பா கிட்ட ஒப்படைச்ச வேலையை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நானும் சீக்கிரமா வீட்டு வேலையை எல்லாம் முடிச்சிட்டு குடோனுக்கு போயிடுறேன். அப்பாவுக்கு நானும் உதவியா இருக்கேங்க ஐயா. உன் பேச்சு எனக்கு பெரிய தைரியத்தை கொடுத்துருக்குமா. சரி, நான் கிளம்புறேன். பாத்துக்கோங்க. ரகுநாத் ஐயா ஊருக்கு போய் சில நாட்கள்லயே அந்த ஊர்ல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அது அறுவடை நேரம். அப்பதான் மழை வர ஆரம்பிச்சது. கொடோனு ரொம்ப பழசுங்கிறதுனால ராமையாவுக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. ஏங்க பாத்தீங்களா, மழை விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கு. அறுவடை செய்ய வேண்டிய நேரத்துல இப்படி மழை பெய்யுதே. விளைஞ்ச விளைச்சல் எல்லாம் வீணா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆமா லக்ஷ்மி, எனக்கு அதான் கவலையா இருக்கு. ஐயா அந்த குடோனை பத்திரமா பாத்துக்க சொல்லி இருக்காரு. அது பழைய குடோனு. இந்த காத்து மழையில அது இடிஞ்சு விழக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்பா, வெளியில விடாம மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. தனியா நீ போனா உன்னால எதுவும் செய்ய முடியாது. இருப்பா, கொடோனுக்கு நானும் வரேன். நம்ம 2 பேரா இருந்தா வேலையை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடலாம். அப்பா, நம்ம வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வருது. செவரெல்லாம் தண்ணியில நனையுது. இந்த நேரத்துல நீங்க போறது சரியில்லை. வினய், கஷ்டம் நமக்கு மட்டும் வரல. முதலாளி நம்மள நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு. அதை சரியா செய்யலனா கொடுத்த வாக்க செய்யாதவனாயிடுவேன். சீதா, நீ வினய் கூட வீட்ல இரு. நான் அம்மாவை கூட்டிக்கிட்டு போறேன். இந்த இருட்டுல இந்த மழையில எப்படிங்க போவீங்க? மழை நிக்கிற வரைக்குமாச்சும் பொறுமையா இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்றது? இல்ல லக்ஷ்மி, நேரம் அதிகமாயிடுச்சு. கடவுள் இருக்கான், அவன் என்ன காப்பாத்துவான். நீயும் பிள்ளைங்களும் வீட்ல இருங்க. ராமையா அந்த மழையிலேயே வேகமா கொடோனுக்கு போனான். கொடோனோட கூரையில இருந்து மழை தண்ணி கீழே சொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அங்க இருக்கிற எந்த ஒரு தானிய மூட்டையும் நனையாம இருக்கிறதுக்காக அந்த தண்ணிய பிடிச்சு பிடிச்சு வெளியில ஊத்திக்கிட்டு இருந்தா ராமையா. பாவம், ராத்திரி முழுக்க அதே வேலையை தான் பாத்துக்கிட்டு இருந்தான். மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அவன் அங்கிருந்து அசையவே இல்ல. ஆனா சில நாட்களுக்கு அப்புறமா ராமையா மழையில கண்முழிச்சு நனைஞ்சுக்கிட்டே வேலை பார்த்ததுனால அவனுக்கு உடம்பெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சது. ஜுரம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பாவம், அவனால எழுந்திருக்கவும் முடியல, அசையவும் முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். அம்மா, அப்பாவுக்கு ஜுரம் குறைய மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னா கையில பணம் இல்ல. கடன் கொடுப்பாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா பண்றது? ஆமாமா, அப்பாவோட உடம்பு நெருப்பா கொதிக்குதுமா. வீட்ல அப்பாவுக்கு காய்ச்சி கொடுக்கறதுக்கு பால் கூட இல்ல. அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட உதவி கேட்டா அவங்க நிலைமையும் சரியில்லை. இப்படியே இருந்தா அப்பாவோட நிலைமை மோசமாயிடுமா. பாவம் லக்ஷ்மி ரொம்பவும் கவலையா, இப்ப என்ன பண்றதுனே தெரியலையேடா. முதலாளி ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் சம்பள பணம் கூட கிடைக்கும். அது வரைக்கும் உங்க அப்பாவை எப்படி காப்பாத்துறது? ஆமா, அப்பா கிட்ட முதலாளி கொடுத்துட்டு போன அந்த குடோன்ல தான் அவ்வளோ அரிசி மூட்டை இருக்கு. அங்கிருந்து ஒரு மூட்டையை எடுத்துக்கலாம். ஒருவேளை முதலாளிக்கு இந்த நிலைமை தெரிஞ்சா அவரும் எடுத்துக்க தானே சொல்லுவாரு. அண்ணன் சொல்றது கூட சரிதானம்மா. அப்பாவோட உசுரை விட நமக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லல்ல. குடோன்ல இருக்கிற கொஞ்சம் அரிசியை வித்தா கொஞ்சம் பணம் வரும். அதை வச்சு அப்பாவோட உயிரை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லும்போது ராமையா ரொம்ப கவலையா, சீதா, வினய், என்ன சொல்றீங்க? ஐயாவோட குடோன்ல இருந்து அரிசி மூட்டையை கொண்டு வர்றதா? எனக்கு இந்த ஜுரத்தை விட உங்க வார்த்தைங்க தான் அதிக வலியை கொடுக்குது. அப்பா, இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. அதுக்கான ஊதியமா நினைச்சு ஒரு மூட்டை அரிசியை எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. இல்லப்பா, அது தப்பு தான். எனக்கு பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொல்லி முதலாளி என் மேல வச்ச நம்பிக்கைய ஏமாத்த முடியாது. நம்பிக்கை துரோகம் பண்ணி தான் உங்களுக்கு சாப்பாடு போடணும்னா நான் நம்பிக்கை துரோகி இல்ல.
உசுறு போனாலும் பரவாயில்ல, நான் அந்த அரிசியை எடுக்க மாட்டேன். மன்னிச்சிடுப்பா, உனக்கு உடம்பு முடியலங்கிறதுனால அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஆனா உன்னோட கௌரவத்துக்கு பாதிப்பு வரும்னா அந்த மாதிரி எப்பவும் யோசிக்க மாட்டேன். ஆமாமா, உங்க அப்பா சொல்றத கேளுங்க. நாம பட்னியா இருந்தாலும் சரி, அவருடைய நம்பிக்கையை மட்டும் உடைச்சிடவே கூடாது. அவரு நம்பிக்கையை காப்பாத்தணும். சரி வாங்க, நம்ம வேற ஏதாவது வழியை தேடலாம். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமையிலயும் கூட ராமையா அவங்க ஐயா கிட்ட இருக்கிற அந்த தானியத்தை எடுக்க விரும்பல. உடம்புக்கே முடியலனாலும் கொடோனுக்கு போய் கொடோனை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி அவனுடைய புள்ளையும் கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சான். மத்தவங்க எல்லாரும் ராமையாவ தப்பான வழியில கூட்டிட்டு போக முயற்சி பண்ணாலும் கூட ராமையா தப்பான வழியில போனதே இல்ல. 3 மாசத்துக்கு அப்புறமா ரகுநாத் ஐயா திரும்ப வந்தாரு. அவரு வந்த உடனே ஊரே கலகலப்பா மாறுச்சு. வந்தவரு நேரா கொடோனுக்கு தான் போனாரு. அங்க ராமையா இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தான். அவன் கூட சீதாவும் வினயும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ராமையா, நீங்க எல்லாருமே இங்க தான் இருக்கீங்களா? நான் வர தாமதம் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. ஐயா வந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷங்க ஐயா. குடோன்ல இருக்கிற எந்த அரிசி மூட்டைக்கும் எதுவும் ஆகலங்க ஐயா. மழை வந்தப்ப கஷ்டப்பட்டோம்தான், ஆனா இப்ப பரவாயில்ல, எல்லாம் சரியாதாங்க ஐயா இருக்கு. ரகுநாத் ஐயா ராமையா ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கிறத பார்த்து லக்ஷ்மி கிட்ட இப்படி கேட்டாரு. லக்ஷ்மி, ராமையாவோட முகம் ஏன் வாடி போயிருக்கு? நான் உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பினேன்னு, அது வந்து சேர்ந்துச்சா? ஐயா, அப்பா பட்ட கஷ்டம் சாதாரண கஷ்டம் இல்லையா. ராத்திரி முழுக்க இங்க இருந்து மழையில இந்த தானியம் எல்லாம் நனையாம பாத்துக்கிட்டாரு. அதுல அவருக்கு ஜுரம் வந்துச்சு. கையில செலவுக்கு காசு இல்ல. ஆனாலும் அவர் இங்க இருந்து ஒரு மூட்டை அரிசியை கூட எடுக்கவே இல்லைங்கய்யா. கேட்டதுக்கு இது எங்க ஐயா என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அத கெடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. அதான் எங்க அப்பா. ஆமாங்க ஐயா, நான் எவ்வளோ சொன்னாலும் நம்பிக்கையை விட உசுறு முக்கியம் இல்ல, அரிசியை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவரை இந்த நிலைமையில பார்க்க கவலையாவும் இருக்கு, கூடவே பெருமையாவும் இருக்கு. ராமையா, நீ ஏன் இப்படி இருக்க? உண்மையிலேயே இந்த குடோன்ல அரிசி மூட்டை மட்டும் வைக்கல, அந்த மூலையில தங்க காசு இருக்கிற பெட்டியையும் வச்சுட்டு போனேன். அதை நீ எடுத்திருந்தா உன் வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா நீ நம்பிக்கை தான் முக்கியம்னு நான் வச்ச அரிசி மூட்டையை கூட எடுக்கலையா. உன்னை நினைச்சு பெருமையா இருக்கு. ஐயா, இதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அதுல எனக்கு உரிமை இல்லை. என்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிங்க, அந்த நம்பிக்கைய நான் காப்பாற்ற வேண்டாமா? ராமையா, உன்னை மாதிரி ஒருத்தனை பார்க்கறதே உண்மையிலேயே அதிசயம். உன்னோட நேர்மைக்காக நான் கொடுக்கற பரிசு என்ன தெரியுமா? இந்த குடோனும் இதுல இருக்கிற அரிசி மூட்டைகளும் பக்கத்துல இருக்கிற 5 ஏக்கர் வயலும் உனக்கு தான் சொந்தம். இவ்வளவு நாள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட காவல்காரனா இருந்த, இனி இது எல்லாம் உனக்கு தான் சொந்தம். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? இது உண்மைதானா? இல்ல நாங்க கனவு கண்டுகிட்டு இருக்கோமா? ஆமா சீதா, உங்க அப்பா மாதிரி நேர்மையான ஆளை பார்க்கறதே கஷ்டம். உங்க அப்பாவுக்கு நான் பரிசு கொடுக்கல அப்படின்னா நான்லாம் மனுஷனே கிடையாது. ராமையா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, ஐயா, இவ்வளோ பெரிய பரிசெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் நல்லா இருக்கணும்னு நீங்க மனசார நினைக்கிறீங்க, அந்த ஒன்னே எனக்கு போதுங்க ஐயா. ராமையா, நான் இதை உனக்கு தானமா கொடுக்கல, என்னோட நம்பிக்கையான வேலைக்காரனா இருந்திருக்கையே, அதுக்கான பரிசு தான் இது. இத வேண்டான்னு சொன்னா என்னையே வேண்டான்னு சொல்ற மாதிரி. ஐயா, நீங்க செஞ்ச உதவியை நாங்க மறக்க மாட்டோம். நேர்மையா இருக்கிறவனுக்கு கடவுள் தான் துணை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது உண்மைதான். என் புருஷன் நேர்மையா இருந்ததுனாலதான் கடவுள் மாதிரி நீங்க வந்து உதவி செஞ்சிருக்கீங்க. அப்பா, நீ சொல்றது உண்மையாயிடுச்சுப்பா. நம்ம கிட்ட இருக்கிறது நேர்மையும் விசுவாசமும் மட்டும்தான். அதுதான் நம்மள காப்பாத்தும்னு சொன்னேன். இன்னைக்கு அதுதான்ப்பா நம்மள காப்பாத்தி இருக்கு. ஐயா, நமக்கு கடவுள் மாதிரிப்பா. ஆமாப்பா, நம்பிக்கை தான் மிகப்பெரிய சொத்து. இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற கௌரவத்துக்கு காரணம் நீதான்ப்பா. உன்னோட நேர்மையும் நீ ஐயா மேல காட்டின விசுவாசமும் தான். ராமையாவோட குடும்பத்துக்கு அன்னையிலிருந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்ல. ராமையாவோட நல்ல குணத்துக்கும் நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் நேர்மைக்கும் அவனுக்கு நடக்க வேண்டிய நல்லது நடந்துருந்துச்சு. நேர்மைக்கு முன்னாடி எல்லாமே தலைவணிக்கு தான் நிக்கணும் அப்படின்னு ராமையா அந்த ஊஜனங்களுக்கு தெரியப்படுத்தினான். சீதா, வினய் 2 பேரும் நல்லா படிச்சு முடிச்சு அவங்களும் நல்லபடியா ஒரு வேலைக்கு சேர்ந்து முதலாளிக்கு கீழே விசுவாசமா நம்பிக்கையா வேலை பார்த்தாங்க. அப்பா காட்டின வழியில தான் பிள்ளைங்க 2 பேரும் கூட நல்லபடியா போய்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்மள நம்பி ஒருத்தங்க ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் போது நேர்மையாவும் நம்பிக்கையாவும் நாம இருந்தோம்னா அதுக்கான பலனை நிச்சயமா நாம அனுபவிப்போம்.